வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒரு முக்கிய பிரமுகர் தான் Pixel 8 Pro. ஸோ ஒரு டைம்லாம் நானும் இமானுவல் ப்ரோவும் சொல்லியிருப்போம், இந்த மாதிரி ஒரு விளாகர் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து Pixel 8 Pro தான் எனக்கு இருக்கிறதே பிடிச்சிருக்கு. நான் சாம்சங்கில் வந்து S24 Ultra வாங்கினேன், எனக்கு அந்த கேமரா பிடிக்கல, நான் திரும்ப அதை கொடுத்துட்டு Pixel 8 Proக்கே போயிட்டேன் அப்படிலாம் சொன்னாங்க. ஓகே, சரியா? அப்படி இது எதுக்கு சொல்கிறேன்னா, Pixel 8 Pro வந்து விளாக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது தெரியும் போது கிரேசியாக இருக்குல்ல. அது மட்டும் இல்லாமல் பிக்சலில் வந்து வீடியோ பூஸ்ட் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து 4K வீடியோ ஏதாவது எடுத்துட்டீங்கன்னா அது வந்து க்ளவுடில் போட்டிங்கன்னா ப்ராசஸ் ஆகி அது பயங்கரமான ஒரு HDR வாய்ஸ் என்ஹான்சர் அதெல்லாம் சூப்பராக இருக்கும். vloggingக்குலாம் நல்லா தான் இருக்கும், என்ன கொஞ்சம் ஹீட் ஆகும் அவ்வளோதான். அதுதான். ஸோ இப்போ அதுக்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நிஜமாவே எந்த அளவுக்கு ஹீட் ஆகுது இல்லாட்டி ஹீட் ஆகலையா, மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரஸ் வேறு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு 90,000 அந்த மாதிரியான பட்ஜெட்டில் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பட் இப்போ திடீர்னு பார்த்தா உங்களுக்கு 60,000க்கு வந்துச்சு. அதில் மட்டும் இல்லாமல் நம்ம ஏதாவது ஆஃபர்ஸ்லாம் அப்ளை பண்ணால் 50,000 கிட்ட வருது அப்படிங்கிறனால, அதுவும் அஃபிஷியலாகவே கிடைக்குது அப்படிங்கிறனால இந்த டிவைஸை பற்றி நம்ம பார்க்கக்கூடாதுன்னு தோணுச்சு. ஏன்னா உங்களுக்கு 12GB ரேம் 128GB ஸ்டோரேஜ் இருக்க போகுது பேஸ் வேரியண்ட்டில். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கேமரா ஆஸ்பெக்டில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் இதுதான் ஃபஸ்ட்டு ஃபோன் டு ஃபீச்சர் அந்த தெர்மாமீட்டர். ஆல்சோ ஃபர்ஸ்ட் டிவைஸ் வித் கூகுள் ஏஐயா? ஏஐலாம் எப்போ இருந்து இருக்குது, அது கழுது எல்லா ஃபோன்லேயும் தானே இல்லைங்க, இதை வச்சு தானே நீங்கள் ஷோகேஸ் பண்ணாங்க. அப்படின்னா அதுதான் சொல்கிறேன், இந்த 8 சீரிஸ் லான்ச்சில் தான் வந்து கூகுள் ஏஐ பெருசாக பேசிருக்காங்க. என்னென்னா அந்த மேஜிக் எரேசர், ஆடியோ எரேசர். ஸோ ஃபஸ்ட்டு Pixel 8 Pro அது வந்து இந்த டிவைஸ் வந்து Android 16 இருக்குது, பீட்டா போட்டு யூஸ் பண்ணிட்டு அதான் மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரஸ் மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ் அதை போட்டு தான் யூஸ் பண்ணேன். மோரோவர் எல்லாரும் Android 16க்கு அப்புறம் பேட்டரி பேக் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீட்பேக் தான் கொடுத்தாங்க. பட் ஆனால் இதோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. பாஸ்ட் ஹிஸ்ட்ரி ரொம்ப கேவலமாக இருந்தது. எனக்கு இப்போ இதோட ஆவரேஜான பேட்டரி லைஃப் அண்ட் எஸ்ஓடி அப்படி சொல்லணும்னா, பேட்டரி லைஃப் வந்து எனக்கு 1 day வந்துடும். அதுவே முன்னே வராது. ஓகே, கம்ப்ளீட்டாக எனக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது வராது. அடுத்து 1 day காலையிலே நான் ஆரம்பிச்சேன்னா, இப்போ காலையில் ஒரு 8 o'clock நான் ஃபோனை எடுக்கிறேன், யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன், சிம் கார்டு இருக்கும், ஃபோன் கால் பேசுவேன். இல்லை இவங்க கொஞ்சம் இன்டென்ஸ் யூஸருங்க. ஆமாம், எடிட்டிங் இதெல்லாம் பண்ணுவான், எடிட்டிங் பண்ணுவான், முக்கியமாக ஹாட்ஸ்பாட் சில சமயங்களில் யூஸ் பண்ணுவான். இந்த மாதிரி எல்லாமே வந்து ஆன்ல இருக்கும் அப்படிங்கிறதுனால ஈவினிங் 5 o'clock கிட்ட வரையும், அதுக்கப்புறம் 5 o'clock அப்புறம் கண்டிப்பாக சார்ஜிங் போட்டுக்கிட்டே இந்த ஃபோன் போயே ஆகணும், அந்த மாதிரி இருக்கும். காலையில எத்தனை மணி வரைக்கும்? காலங்காத்தால நீ ஆனா எடுத்துட்டு ஒரு 6 மணிக்கு எடுப்பியா? அதான் 8ன்னு சொன்னேனே, 8 to 5 அந்த ரேஞ்ச். 6 கூட ஓகே, 6 கூட சொல்லலாம். 8 to 6 அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ கூட பார்த்தா 10 மணி நேரம் தான் யூஸ் பண்ற. அதில் 5 hours SOT, 4 to 5 hours SOT இருக்கும் ஃபோன். அதுதான் இப்போதைக்கு Android 16க்கு அப்புறம் எனக்கு கிடைச்ச பேட்டரி யூசேஜ் அண்ட் SOT. எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்தது அப்படின்றத சொல்றேன். ஸோ இந்த டிவைஸை நான் இப்போ கையில் வச்சிருக்கேன். நானும் இன்னும் சோடா குடிக்க எழுந்து போகும்போது 62% இருந்தது, இப்பயும் 62% தான் இருக்குது. அதுவே ஒரு பெரிய சாதனை. ஓகே, அடுத்து என்னென்னா பின்னாடி நான் தொட்டு பார்க்கும்போது எங்கேயுமே எந்த விதமான டெம்பரேச்சர் இஷ்யூவும் இல்லை. இந்த ரூமில் ஃபேன் ஓடுது, இங்கே ஏசி கிடையாது, அது உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் அதுவும் ஒரு பெரிய சாதனை. முக்கியமாக இன்னொன்று சொல்லணும்னு வைங்களேன், ஃபோன் வந்து எப்பயுமே ஸ்மூத்தாக தான் இருக்கும், முன்னே ஸ்மூத்தாக தான் இருந்தது, ரொம்ப முக்கியம்லாம் இல்லை. அண்ட் சார் வேல்யூ பொறுத்த வரைக்கும் ஹெச்ஆர் வந்து 1, பாடி சார் வந்து 0.99. ஸோ இதான் வந்து சார் வேல்யூ. சரி, அடுத்து இப்போது பில்டு குவாலிட்டி ஆஸ்பெக்டில் எடுத்துக்கிட்டால் இந்த டிவைஸ் வந்து தரமான பில்டு. அதுலலாம் வந்து டிக்கு தான். பில்டு குவாலிட்டி, கையில் எடுக்கிறதுக்கு கம்ஃபோர்ட்டு, வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனு எல்லாம் டாப் நாச், பியூர் ப்ரீமியம். கண்டிப்பாக, ஏன்னா ப்ரீமியம் டிவைஸ் தான் அது, அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. பில்டாக இருக்கட்டும், அந்த சைடில் வர கர்வாக இருக்கட்டும், எனக்கு செம்மையாக இருந்துச்சுங்க. கேஸ் நான் இந்த கேஸ் போட்டிருந்தேன், பட் கேஸ் இல்லாமல் யூஸ் பண்ணேன், சூப்பராக இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் காஸ்ட்லி போனாச்சு, அதனால் வந்து கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணிட்டு மாட்டி உள்ள வச்சிடும். ஏன்னா பின்னாடி அந்த இந்த இது இருக்குல்ல, இந்த ஃபிங்கர் பிரிண்ட்லாம் ஒட்டாது பின்னாடி. அது என்ன மாதிரி மெட்டீரியல்னு எனக்கு தெரியல, நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி சாஃப்டா, கையில வழுக்கிற மாதிரி இல்ல, பட் ஆனால் சாஃப்டா இருக்கு, சூப்பரா இருந்துச்சு. கையில வழுக்கிற மாதிரி இல்லை, ஆனால் சாஃப்டா செமையா சூப்பரா. கேமரா மொரட்டு கேமரா, ஸோ அதுவும் சூப்பர் தான். நெட்வொர்க் பற்றி எதுக்கும் ஒரு தடவை சொல்லிடுங்க. ஜியோ யூஸர். நெட்வொர்க் வந்து ஜியோ யூஸ் பண்ணேன். கால் ரெக்கார்டிங் இல்லாத ஒரு சோகத்தினால நான் சிம் கார்டை கலட்டி என் ஃபோன்லேயே போட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுடுச்சு. அதனால கரண்ட்லி இப்போ சிம் இல்லை. பட் ஆனால் இதில் ஃபோன் கால் பேசினா நல்லா தான் இருந்துச்சு. இன்டோரில் இருக்கும்போது 5G இருக்குது, பட் சம்டைம்ஸ் வந்து 4G மாறுது. அதே அவுட்டோர் வந்துட்டேன்னா கம்ப்ளீட்டாக எனக்கு 5G தான். சும்மா வாசலுக்கு வந்தாலே போதும் 5G தான், அப்படி இருந்துச்சு. அதே இப்போ நான் ஏதாவது ஒரு ஸ்டோருக்குள்ளே போகிறேன், ஒரு கடைக்குள்ளே போகிறோம் அப்படின்னா 4G மாறிடுது, ஆனால் சிக்னல் இருக்குது. சரி, மொத்தம் இதெல்லாம் மாசா. ஸோ LTPO பேனல் தாங்க இது. உங்களுக்கு பீக் பிரைட்னஸ் மாதிரியான விஷயங்களும் 2400 nits வரைக்கும் போகும். ஸோ அதெல்லாமே அவுட்டோர் விசிபிலிட்டி, அவுட்டோர் யூசேஜுக்கெல்லாம் பக்காங்க. ஸ்பீக்கர் வந்து டூவல் ஸ்பீக்கர் தான், அதெல்லாம் எதுவும் குறை வைக்கல, சொல்ல முடியாது. ஹாப்டிக் பிக்சல்னாலே ஹாப்டிக்ஸ்னாலே செம்ம ஹாப்டிக்குங்க. அண்ணன் வந்து அவன் வந்து பழைய போக்கோ டிவைஸ் வச்சிருக்கான், அதில் ஹாப்டிக்லாம் கிடையாது. அவன் என்னடா ஃபோன் இது புதுசாக இருக்கேன், அப்பா வந்து 7 Pro வச்சுருக்காங்கல்ல, அதே மாதிரி டிசைன் இருக்கும், என்ன இது அப்படின்ட்டு எடுத்து பார்த்துட்டு இதெல்லாம் பட்டன்லாம் கிளிக் பண்ணேன், ஏன்னா வைப்ரேஷன்லாம் ஆகுது அப்படின்ட்டு எல்லாத்தையும் அவன் போட்டு வைப்ரேஷன் அந்த ஹாப்டிக்கை ஃபீல் பண்ணிருந்தான். சூப்பராக இருந்துச்சுங்க. அதே மாதிரி இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டில் ஒன்று வரும் பாருங்களா, அப்பா
அது அதை விட அல்ட்டிங்க. சிஸ்டம் லெவல் ஹாப்டிக் வந்து செம்மையா இருக்குது, இல்லை சூப்பராக இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் வந்து இப்போ நான் ரீசெண்ட் இது வரேன்னா அங்கே ஒரு கிளிக் ரொம்ப லைட்டாக எல்லா இடத்துலையும் ஹாப்டிக் இருக்கும். சூப்பராக பிட்வீன் ஆப்ஸ் போனால் கிளிக், ஆப்ஸை வந்து ஸ்க்ரால் பண்ணி பார்த்தா கிளிக். அந்த ரெஸ்பான்ஸுக்கு ஏற்ற மாதிரியான ஹாப்டிக் இருக்கும். வேரியேஷன்ஸ் வந்து ஹாப்டிக்கில் சூப்பராக இருக்கும். ஹாப்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அல்ட்டி சூப்பராக. சரி சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். கேமரா 50 MP பிரைமரி ஷூட்டர் இருக்கு, 48 MP அல்ட்ரா வைட், 48 MP டெலிஃபோட்டோ இதெல்லாம் இருக்கு. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா 10.5 மெகாபிக்சல் தான். சரி, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ஆஸ்பெக்ட்ல நிறைய ஆப்ஷன்ஸ் உண்டுங்க. எல்லாமே பக்காவாக வேலை செய்யும். வீடியோகிராஃபியும் அல்ட்டியாக இருக்கும். அடுத்து வந்து என்னன்னா Tensor G3 எப்படி இருக்கு? Tensor G3 நான் இதில் தான் எடிட்டும் பண்ணேன் அப்படிங்கிறதுனால மல்டி டாஸ்கிங் தான் மோஸ்ட். ஒரு இதில் எடிட் ரன் ஆகிட்டு இருக்கும். அதில் வர ஃபைலை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவேன், டெலிகிராமில் ஷேர் பண்ணுவேன். இந்த 3 ஆப்பில் ஸ்விட்ச் பண்ணி போயிட்டே இருப்பேன் ரொட்டீனாக. ஒரு இந்த ஒர்க்கு மட்டும் எனக்கு 1 hour கிட்ட அப்படியே இருக்கும். இதையும் நான் இதிலே தான் பண்ணேன். டெய்லியுமே அந்த 1 hour வந்து இதை போட்டு தான் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தேன். என்னன்னா இந்த ஃபோனை வந்து இதில் இருக்கிறது 8 Gen 2 8 Gen 2 இதில் இருக்குது Xiaomi 13 Pro. இதை விட இது Pixel 8 Proல வந்து உங்களுக்கு ஒரு Tensor G3 தான் நியாயமாக பார்த்தா எப்படி இருக்கும்னா 3 seconds or 5 seconds வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி தெரியும். அதான் தெரியணும். ஆக்சுவலாக டிஃப்ரென்ஸ் எப்படி வரணும் அப்படின்னா இதுலேருந்து அது 3 மடங்கு பவர்ஃபுல் மாதிரி கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் 2 மினிமம் டபுள் த டைம். அப்போ இது 10 செகண்ட்ல ஒரு வேலை பார்த்தா அது 5 செகண்ட்ல பண்ணணும். அந்த அளவுக்கு ஆக்சுவல் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். அதான் மல்டிபிள் ஆப்ஸ் நான் ரன் பண்ணுறதுனால ஃபோன் கண்டிப்பாக ஹீட் ஆகும். ஹீட்னஸ் இல்லாமல் கிடையாது, ஃபோன் கண்டிப்பாக ஹீட் ஆகுது. ஹீட் ஆகிறதுனால நமக்கு எங்கேயாவது யூஎல் லேக் இருக்குமா, இல்லை ஸ்விட்சிங் பிட்வீன் ஆப்ஸில் எங்கேயாவது ட்ராப் இருக்குமானா கிடையாது. ஆப் அதே ஸ்மூத் அப்படியே இருக்குது. ஆனால் ஃபோன் வந்து ஹீட் ஆகிடுது. ஹீட் ஆகிறதுனால பேட்டரி வந்து கண்டிப்பாக ட்ராப் ஆகும் தான். ஓகே, அந்த 1 hour நான் அப்படியே யூஸ் பண்ணுறதுனால எனக்கு 10% குறைஞ்சிருக்கும். 10%? ஆமாம். மொபைல் டேட்டா ஆன் பண்ணி நான் இதை ஹாட்ஸ்பாட்டாக போட்டு இதில் கனெக்ட் பண்ணியிருந்தேன். அந்த எஸ்ஓடி ஷீட்டு நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அன்றைக்கி வந்து எஸ்ஓடி கம்மியாக இருக்கும், ஏன்னா ஃபுல்லாக அதை வந்து அன்றைக்கி ஹாட்ஸ்பாட்டாக யூஸ் பண்ணேன். அதாவது ஃபோனு ப்ளஸ் ஹாட்ஸ்பாட். ஃபோன் ப்ளஸ் ஹாட்ஸ்பாட்டாக யூஸ் பண்ணேன். ஹாட்ஸ்பாட்லேயும் பக்காவாக தான் இருந்துச்சு, அதுலேயே அது குறை இல்லை. அதே மற்றபடி சப்போஸ் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு எல்லா சோஷியல் ஆப்பும் இதில் இருக்குது, எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கேன். அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது எனக்கு பெருசாக எந்த குறையும் இல்லை. ஹீட் பெருசாக இல்லை, ஹீட்னஸ் பெருசாக இல்லை, அதுவே போதாதா? அதுதான்டா சாதனையே. கூகுள் பிக்சல்னாலே ஹீட் ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு இமேஜில் தான் அது இருந்தது. நான் எவ்வளோ நேரம் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணாலும் எனக்கு அந்த ஹீட்லாம் இல்லை, அது பாட்டு ரன் ஆகிட்டு இருக்கு. டெலகிராமில் வீடியோ சென்ட் பண்ணுறதில்ல. இப்போ நான் ஒரு 100 MB ஃபைலை வந்து நான் இதில் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து எனக்கு ஒரு 30 செகண்ட்ஸில் சென்ட் பண்ணிடும் Xiaomi 13 Proல. அதே Pixel 8 Proல வந்து நான் அந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணாமல் அதிலே வச்சுருந்தேன்னா எனக்கு ஒரு 45 இல்லை 50 செகண்ட்ஸில் சென்ட் பண்ணுது. அதை நான் டிஃப்ரென்ஸ் வந்து லைவ்லியாகவே நோட் பண்ணேன். ஒரே ஃபைலை தான் ஷேர் பண்ணேன். அது வந்து கொஞ்சம் அந்த வேரியேஷன் கோலராக தான் இருக்குது. அது வேரியேஷன் கண்டிப்பாக இருக்குது. இந்த அப்டேட்டில் இந்த ஃபோன் வந்து நல்ல விதமாக மாறி இருக்கு. ஏன்னா ரொம்ப மோசமாக இருந்துச்சு, அதுலேருந்து இப்போ பார்க்கும்போது இந்த ஃபோன் நல்லாயிருக்கு. பரவாயில்ல. மீடியா கன்சப்ஷனுக்கும் எந்த குறையும் இல்லை, எல்லா சப்போர்ட்டும் இருக்குது. HDR இருக்கட்டும், 2K 4K எல்லாம் எல்டாக் இருக்கும், ஆப்டெக்ஸ் இருக்குங்க. சரியா, ஆப்டெக்ஸ் அடாப்டிவ் எல்லாமே இருக்கும், லாஸ்லெஸ் இருக்காது. ஆப்டெக்ஸ் HD வரைக்கும் இருக்கும். அப்புறம் எல்டாக் வந்து ஓப்பன் அதுவும் இருக்கும். ஆனால் LHDCலாம் இருக்காது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ மற்றபடி வந்து நல்ல ஒரு ஃப்ளாக்ஷிப் டிவைஸு, கேமிங்கான டிவைஸ் எல்லாம். ஆனால் கேம் ஆட முடியும். இருந்தாலும் அதை நீங்கள் அதில் திங்க் பண்ணிக்கோங்க. சரியா, அல்ட்ரா செட்டிங்ஸ்லாம் வச்சு விளையாடணும் அப்படின்னு நினச்சா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா பேட்டரி இருக்காது, பேட்டரி நிற்காது, ஹீட் ஆகிடும். அதனால சும்மா ஆவரேஜான கேம், இந்த கேண்டி கிரஷ்லாம் விளையாடுறீங்களா, பிரச்சனை இருக்காது. அதெல்லாம் சும்மா ஏதாவது மொக்க கேம்லாம் விளையாண்டுக்கலாம். பட் தப்பிச்சிருச்சுங்க, நிஜமாவே அதான் உண்மை, தப்பிச்சிட்டான். அப்போ எதிர்பார்க்கறதுன்னா Pixel 10லாம் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ மொத்தம் வந்து அப்போ 8 Pro யாராவது வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா அது செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் கிடைக்குதுன்னா நல்லா செக் பண்ணி வாங்க. ஏன்னா செகண்ட்ஸில் வந்து 40,000 அதுக்கும் கீழெல்லாம் கிடைக்கும். அதனால் நல்லா செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. இதுவே பிரைமரி மார்க்கெட்டில் வாங்குறதா இருந்தாலும் உங்களுக்கு இப்போ என்ன ஏதுன்னு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஃபோட்டோகிராஃபிக்காகவும் மீடியா கன்சம்ஷனுக்காகவும் கூகுள் பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, இப்போ வந்து பிக்சலில் வந்து உங்களுக்கு இப்போ பீட்டா பாருங்கள், நாங்கள் மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்களே திங்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஆல்ரெடி Pixel 6 இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றியும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னென்ன அந்த பேட்டரி ரிலேட்டட் இஷ்யூ. ஸோ அவங்களே வாண்டடாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாலண்டியராக வந்து சார்ஜிங் ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணி பேட்டரி கெப்பாசிட்டி ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து அதை சார்ஜிங் ஸ்பீடை பற்றி சொல்லாமல் விட்டுட்டேங்க. அந்த பைபிள் ஆல்மோஸ்ட் 2 hours கிட்ட எனக்கு சார்ஜிங் ஆச்சுங்க. அது வந்து ரொம்ப சோகமான ஒரு. நீ என்ன பண்ணணும்னா இதுக்கு வந்து அதுக்கான சார்ஜர் ஒன்று இருக்குது. அதாவது 45 வாட் இந்த மாதிரி ஏதாவது நீ போகணும். 45 வாட் சப்போர்ட்டடா? 30+ சப்போர்ட் இது. ஓகே. நான் ஸ்டப் நீங்கள் கொடுத்தீங்க. அது 20 வாட். அதுதான் யூஸ் பண்ணேன். அதில் யூஸ் பண்ணி சார்ஜ் போட்டால் 2 hours கிட்ட சார்ஜ் ஆச்சு. அந்த சார்ஜர் டியூரேஷன் வந்து சைனீஸ் ஃபோன் நான் யூஸ் பண்ணாலே என்னவோ ரொம்பவே டிலேவாக இருக்க மாதிரி ஒரு. எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா இதில் இருக்க 5000 mAh, பட் இதே சாம்சங்கில் 25 வாட்லேயே அது 5000 mAh 1 மணி நேரம் 10 நிமிஷத்தில் ஏறிடுது. ஸோ ஒரு சில ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது, அதை வந்து இவங்க யோசிக்கணும், அவங்க தான் பிளான் பண்ணணும்.
ஸோ மற்றபடி வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா இப்போ 9 Pro மாதிரியான டிவைஸ் நான் யூஸ் பண்ணும்போது டக்குனு ஃபாஸ்ட்டாகவே சார்ஜ் ஏற மாதிரி இருக்கும். ஆனால் எப்போனா ஒரு நல்ல PD 65 வாட்டில் கனெக்ட் பண்ணால் தான் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஏறும். இது ஒரு 18 வாட் 20 வாட்டில் கனெக்ட் பண்ணால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஏறும். 9A 9 Pro ஃபாஸ்ட்டாக ஏறுறதை நல்லாவே ரியலைஸ் பண்ண முடியுது. ஸோ அதான் இது பிக்சல், ஆனால் இன்னும் ஃபாஸ்ட்டாலாம் ஏறல. பிக்சல் சார்ஜிங் மெக்கானிசம் ஸ்லோ தான், சரியா? ப்ராக்டிக்கலாக பார்க்க போனால் அது 100% ஸ்லோ தான். பட் நீங்கள் அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிக்கோங்க அப்படிங்கிறத திரும்ப நம்ம ரிப்பீட் பண்ணுறது. ரைட்டா? ரைட்டு. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாக இருக்கும். சிவரணி பார்க்கலாங்க. பை.